எல்லாருக்கும் வணக்கம். இது திருக்குறள் சார்ந்து இரண்டாவது வீடியோ. ஏற்கனவே திருக்குறளிலிருந்து முந்தைய ஆண்டுகளில் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க, திருக்குறள் ப்ளூ பிரிண்ட் படி ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படிங்கிறதெல்லாம் முந்தைய வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை கன்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் திருக்குறளோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். திருக்குறளில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ், அதாவது திருக்குறளில் நம்ம எதை படித்தா போதும் அப்படிங்கிறதெல்லாமே அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே சில விஷயங்களை பார்த்துட்டோம் திருக்குறளில். அதனோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது திருக்குறளுடைய உள்ளடக்கம். அதற்குள்ளே என்னென்ன பிரிவுகள் இருக்குது, பிரிவுக்குள்ளே உட்பிரிவுகள் என்ன இருக்குது, அதனோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ 13வது கேள்வியிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். திருக்குறள் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 3 பகுதிகள். அந்த 3 பகுதிகளின் பெயர் என்ன? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதெல்லாமே பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். திருக்குறளில் மொத்தம் எத்தனை இயல்கள் உள்ளன? 9 இயல்கள் உள்ளன. அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? அதாவது பால் அப்படிங்கிறது பெரும்பிரிவு, அதனுடைய உட்பிரிவு இயல்கள், அதனுடைய உட்பிரிவு அதிகாரங்கள், அதனுடைய உட்பிரிவு குறள்கள். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பால், இயல், அதிகாரம், குறள். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா 38. அறத்துப்பாலில் எத்தனை இயல்கள் இருக்குதுன்னா 4. அடுத்தது அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். மொத்தம் 4 இயல்கள் இருக்குது அறத்துப்பாலில். பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். அடுத்தது பொருட்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி குரூப் எக்ஸாம்ஸில் முன்னாடியே கேட்டிருக்காங்க, நம்ம அதை பார்த்துருக்கோம் முந்தைய ஆண்டு வினாக்களில். 70 அதிகாரங்கள் இருக்குது பொருட்பாலில். ஓகேங்களா? அடுத்தது பொருட்பாலில் எத்தனை இயல்கள் இருக்குது? 3 இயல்கள். பொருட்பாலில் உள்ள இயல்கள் என்னென்னா அரசியல், அங்கவியல், ஒளிபியல். ஒளிபியல் அப்படிங்கிறது ஒளிப்பியல்னு படிக்கக்கூடாது, ஒளிபு கூட்டல் இயல். ஒளிபு அப்படின்னா என்ன மீனிங்னா, இதற்கு முன்னாடி சொல்லாத புதிய விஷயங்களை நான் இதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங். அதாவது அரசியல்லையும் அங்கவியல்லையும் சொல்லாத பொருட்பால் சார்ந்த விஷயங்களை ஒளிபியலில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? அடுத்தது இன்பத்துப்பால். இதில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குதுன்னா 25 அதிகாரங்கள் இருக்குது. இன்பத்துப்பாலில் எத்தனை இயல்கள் இருக்குதுன்னா 2 இயல்கள் இருக்குது. இன்பத்துப்பாலில் உள்ள இயல்களோட நேம் என்னென்னா களவியல், கற்பியல். முதல்ல களவியல் வருது, அப்புறம் கற்பியல் வருது. ஓகேங்களா? அடுத்தது திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களோட எண்ணிக்கை 38 + 70 + 25 இஸ் ஈக்குவல் டு 133. ஓகேங்களா? திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உடைமை எனும் பெயரில் அமைந்துள்ளது? இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு. கண்டிப்பாக நம்ம இதை மனப்பாடம் பண்ணியே ஆகணும். இதை நீங்கள் திரும்ப திரும்ப படித்து பார்த்தாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக மைண்டில் நிற்கும். அதாவது அன்பு இருக்கணும், அடக்கம் இருக்கணும், அடக்கத்துக்கூட ஒழுக்கமும் இருக்கணும், பொறை அடுத்தவங்களை மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கணும், அருள் இருக்கணும், அறிவு இருக்கணும், ஊக்கம் இருக்கணும், ஆழ்வினை இருக்கணும், பண்பு இருக்கணும், நாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் இருக்கணும். ஓகேங்களா? மொத்தம் 10 திருக்குறள் அதிகாரங்கள் உடைமைன்னு பெயரில் முடியுது. அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வினையுடைமை, பண்புடைமை, நானுடைமை. மொத்தம் 10 அதிகாரங்கள் உடைமைங்கிற பெயரில் அமைந்திருக்கு. அடுத்த கேள்வி, திருக்குறளில் உள்ள குறள்களின் எண்ணிக்கை. இங்கே குறளுங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. இங்கே பெரிய ரா வரும். ஓகேங்களா? குறள்களின் எண்ணிக்கை 1330. ஓகேங்களா? திருக்குறளில் 1330 திருக்குறள்கள் இருக்குது. மொத்த அதிகாரங்களோட எண்ணிக்கை 133. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 10 திருக்குறள். 133 × 10 1330. ஓகேங்களா? திருக்குறள் தமிழ் இலக்கியங்களில் எந்த வரிசையில் வைக்கப்பட்டுள்ளது? ஓகேங்களா? அதாவது தமிழ் இலக்கியத்தில் நிறைய வரிசை இருக்குது. என்னென்னா சங்க இலக்கியங்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், அடுத்தது சமய இலக்கியங்கள், அப்புறம் ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள், இந்த மாதிரியான வரிசை இருக்குது. இதில் திருக்குறள் எதில் வச்சுருக்காங்க அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது திருக்குறளுக்கான வேறு சிறப்பு பெயர்கள். உலக பொதுமறை, பொய்யாமொழி, முப்பால்,
தமிழ்மறை, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், உத்தர வேதம். இந்த உத்தர வேதத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3ல் 2022 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள எந்த நூலிற்கு உத்திர வேதம் என்ற மாற்று பெயர் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்குங்க. உலக பொதுமறை, பொய்யாமொழி, முப்பால், தமிழ்மறை, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், உத்தர வேதம். ஓகேங்களா? அடுத்தது, திருக்குறள் ஏன் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது? திருக்குறள் நாடு, மொழி, இனம், சமயம் எல்லாம் கடந்து எக்காலத்துக்கும் பொதுவாக அமைந்ததால் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. அதாவது இது பழைய காலத்திற்கு, வரலாற்று காலத்துக்கு மட்டும் பொருந்தக்கூடியது கிடையாது. பழைய காலத்தில், கடந்த காலத்திலையும் அது பொருத்தமுடையதாக தான் இருந்திருக்குது, நிகழ்காலத்திலையும் பொருத்தமுடையதாக தான் இருக்குது, எதிர்காலத்திலையும் பொருத்தமுடையதாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளுக்கும் பொருந்தது, எல்லா மொழிக்கும் பொருந்தது, எல்லா இனத்துக்கும் பொருந்தது, எல்லா சமயத்துக்கும் பொருந்தது. ஓகேங்களா? அதனால தான் இதை உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்க. எல்லா சமயத்துக்கும் பொருந்துறதுனால தான் திருக்குறள் ஒரு சமய சார்பற்ற நூல்னு சொல்கிறாங்க. இந்த திருக்குறளில் இந்திரன், வருணன், இறைவன், ஓகேங்களா, அப்படிங்கிற வார்த்தைகள் இடம் பெறலாம். ஆனால் அந்த வார்த்தைகளின் மூலமாக இந்து மதத்தையோ அல்லது அன்றைய காலத்தில் இருந்த சைவ, வைணவ அல்லது முருக வழிபாடு, விநாயகர் வழிபாடு, பார்வதி வழிபாட்டை தூக்கி பிடிக்கிறதா அர்த்தம் கிடையாது. அந்த காலகட்ட வாழ்வியலில் எந்தெந்த விஷயங்கள் மக்களிடையே இருந்ததோ அதை எல்லாத்தையும் உதாரணமாக சொல்கிறதுக்காகத்தான் அந்த வார்த்தைகளை திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னு உறுதியாக நம்பப்படுது. ஓகேங்களா? அடுத்தது, திருக்குறளுக்கு ரஷ்ய நாடு அளித்துள்ள முக்கியத்துவம் என்னன்னு கேட்குறாங்க. ரஷ்ய நாடு திருக்குறளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அது என்னன்னு பார்த்தா, ரஷ்ய நாட்டின் அணுதுளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. அதாவது ரஷ்ய நாட்டில் கிரெம்ளின் அப்படிங்கிற ஒரு மாளிகை இருக்குது. இந்த மாளிகையை அணு ஆயுதத்தை கொண்டும் கூட அதை துளைக்க முடியாது, அதாவது அதை சேதப்படுத்த முடியாது. அந்த மாதிரி இருக்கிற மாளிகையுடைய சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் வச்சுருக்காங்க. அப்படின்னா இந்த ரஷ்யாவே அழிஞ்சாலும் திருக்குறள் அழியக்கூடாது, அல்லது இந்த உலகமே அழிஞ்சாலும் அந்த திருக்குறள் அழியக்கூடாது அப்படின்னு ரஷ்யா நினைக்குது. அடுத்த கேள்வி, திருக்குறளுக்கு இங்கிலாந்து நாடு கொடுத்துள்ள முக்கியத்துவம் என்ன? இங்கிலாந்து நாடு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. என்னன்னா, இங்கிலாந்து தனது அருங்காட்சியகத்தில் திருக்குறளை வீவில்யத்துடன் வைத்திருக்கிறது. அந்த வீவில்யம் அப்படிங்கிறது என்னன்னா, யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு பொதுவான ஒரு புனித நூல், அதாவது பைபிள்னு சொல்கிறாங்க. இந்த பைபிளோட நம்மளுடைய திருக்குறளையும் வச்சுருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய மதத்திற்கு ஆன ஒரு புனித நூலுக்கு இணையாக திருக்குறளை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது, இங்கிலாந்து நாட்டு மகாராணி விக்டோரியா காலை கண் விழித்தவுடன் முதலில் படித்த நூல் எதுன்னு கேட்குறாங்க. அது திருக்குறள் தான். அப்போ விக்டோரியா மகாராணிக்கும் திருக்குறளுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு. அடுத்தது, திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் முதன்மையான தமிழ் நூல் எதுன்னு கேட்குறாங்க. முதல் நூலோ அல்லது பெரிய நூலுன்னு கேட்கல, முதன்மையானது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இதுதான் இருக்கிற நூல்கள்லேயே சிறப்பானது. ஓகேவா? வணக்கம் வள்ளுவான்னு சொல்லிட்டு தமிழ் அன்பன் ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறையா நூல்கள் வந்து திருக்குறளை ஆய்வு செஞ்சு திருக்குறளோட பெருமைகளை சொல்லியிருக்காங்க. ஆனால் திருக்குறளோடைய பெருமைகளை சொல்லக்கூடிய முதன்மையான நூல் எதுன்னா திருவள்ளுவ மாலை. இந்த திருவள்ளுவ மாலை திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் அல்லது திருவள்ளுவர் மறைந்த ரொம்ப சமீபத்திய காலத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதில் கபிலர் பாடல் எழுதியிருக்காரு, ஔவையார் பாடல் எழுதியிருக்காங்க, இடைக்காடர் பாடல் எழுதியிருக்காரு. ஸோ 53 புலவர்கள் 55 பாடல்கள் எழுதியிருக்காங்க. இதையெல்லாம் தொகுத்து திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாடல்கள்லாம் தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த திருவள்ளுவ மாலை என்ன பண்ணுது அப்படின்னா, திருக்குறளுடைய சிறப்பையும் அதை வந்து பகுப்பாய்வு செஞ்சு அதனுடைய திறனாய்வு செஞ்சு இதுதான்டா செமையான ஒரு புக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமைப்படுத்தும் விதமாக திருக்குறளை பற்றி எழுதியிருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு புத்தகம் வெளியாகி அதை எல்லா புலவர்களும் படித்து அதன் மீது ஒரு நல்ல கருத்தை வைக்கிறாங்க அப்படின்னாலே அந்த புத்தகம் எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாருமே சமகாலத்தில் இருந்தவங்க எல்லாமே போட்டியாளர்களாக தானே இருந்திருப்பாங்க. நான் உன்னை விட நல்லா எழுதுறேன் பாரு அப்படிங்கிற மீனிங்கில் தானே அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துலேயும் கூட திருக்குறளை நாங்கள் பாராட்டியே ஆவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அப்படின்னா அப்போ திருக்குறள் எவ்வளவு மேன்மையானதாக இருந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு சமகால கவிஞர்களால்
போற்றப்பட்ட வேற சங்க நூல்கள் பெருசாக, அதாவது சங்க நூல்களை பாராட்டின மாதிரி சங்க காலத்தை தொடர்ந்த கவிஞர்கள் கூட எழுதலை. ஆனால் திருக்குறளுக்கு இந்த ஒரு பெருமை இருக்குது. திருக்குறளுடைய பெருமையை வெளிக்கொணரும் விதமாக எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை. இது ஒரு சிறப்பான ஒரு அம்சம்தான் திருக்குறளுக்கு. அடுத்தது, அணுவை துளை தேள்கடல் புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று குறளை போற்றியவர் யார்? அதாவது அணுவை துளைத்து, அணுவுங்கிறது சின்னது, அதவே துளைத்து, அதை பிளந்து அதுக்குள்ள 7 கடலையும் செலுத்திடும், அந்த அளவுக்கு ஒரு ஒரு வலிமையுடைய திருக்குறள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சின்ன இடத்துக்குள்ளேயே பெரிய விஷயத்த சொல்லும் அப்படிங்கிற மீனிங்காக இருக்குது இந்த லைனுக்கு மீனிங். அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி குறுகத்தரித்த குறள். அந்த அணு போல ஒரு சின்ன லைனில் 7 கடலையும் விரிவாக சொல்லக்கூடிய திறன் வந்து குறளுக்கு இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. அது யாருன்னா ஔவையார். அதுவே அணுவுக்கு பதிலாக கடுகை துளை தேள்கடல் புகட்டி குறுகத்தரித்த குறள் அப்படின்னு சொன்னது யாருன்னா இடைக்காடர். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த வார்த்தையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை பற்றி என்ன கூறுகிறார்? வெல்லாததில்லை, திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் பொல்லாததில்லை, புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை, பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை, இணையில்லை, முப்பாலுக்கு இந்நிலத்தே. திருக்குறளில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அதே மாதிரி திருக்குறளுக்கு இணையானதும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போது திருக்குறளுக்கு நிறையா பேர் உரை எழுதியிருக்காங்க. அந்த உரை எழுதுனதில் பழைய உரையாசிரியர்கள்னு ஒரு 10 பேர்த்த மென்ஷன் பண்ணுறாங்க, புதிய உரையாசிரியர்கள்னு ஒரு 10 பேர்த்த மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த பழைய உரையாசிரியர்களை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் கண்டென்ட் இருக்குது. மொத்தம் 10 பேர்: தர்மர், தாமத்தர், திருமலையர், பருதி, பரிமேலழகர், பரிப்பெருமாள், மணக்குடவர், மல்லர், நச்சர், காளிங்கர். ஸோ தர்மர் தாமதமாக திருமலைக்கு போகிறாரு, அதாவது திருவேங்கடத்துக்கு போகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தர்மர் தாமதமாக திருவேங்கடத்துக்கு போகிறாரு. ஆனால் பருதி, அதாவது பருதி, பரிமேலழகர், பரிப்பெருமாள், இந்த 3 பேர்த்துக்கிட்டையும் பரின்னு ஒன்று இருக்குது. பரினா குதிரைன்னு அர்த்தம். 3 பேர்த்துக்கிட்டையும் குதிரை இருக்கிறதுனால அவங்க சீக்கிரமாக போயிடுறாங்க. மணக்குடவர், மல்லர், இந்த 2ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன க்ளூ சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அடுத்தது நச்சர், காளிங்கர். ஓகேங்களா? மொத்தம் 10 பேர். இதில் சிறந்த உரை யாருடையது அப்படின்னா பரிமேலழகர். திருக்குறளின் பழைய உரையாசிரியர்களில் யாருடைய உரை சிறந்தது அப்படின்னா பரிமேலழகர். ஓகே, இப்போ முந்தைய ஆண்டில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி: திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் யார்? மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசன். இந்த ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறவர் தான் 1812 திருக்குறளை பதிப்பித்து தஞ்சாவூரில் வெளியிடுறார். ஓகேங்களா? இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது, திருக்குறளை பிற மொழிகளில் மொழியாக்கம் செய்தவர்களை குறிப்பிடுங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஹிந்தியில் யார் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, சான்ஸ்கிரிட்டில் யார் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, அதெல்லாம் நான் எடுத்துக்கல. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம அவுட் சோர்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம டீவியேட் ஆயிடுவோம். அதாவது நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான சோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கு தான். அதனால் ஸ்கூல் புக்கில் நமக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ லத்தீன் மொழியில் மொழிபெயர்ப்பு செஞ்சவர் வந்து வீரமா முனிவர், ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சவர் ஜியு போப். ஓகேங்களா? அவ்வளவுதான் திருக்குறள் பற்றியான செய்திகள், மேற்கோள்கள் இதெல்லாமே. இதற்கப்புறம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, பொதுத்தமிழ் புத்தகத்தில் அல்லது சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் திருக்குறள் எங்கெங்கெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்காங்க, அந்த மேற்கோள் காட்டப்பட்ட திருக்குறளுக்கு என்ன அர்த்தம், அதில் வந்து கண்டிப்பாக தொடரை நிரப்புக அந்த மாதிரியான கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்க. ஏன்னா நம்மளுடைய 25 அதிகாரங்கள்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த 25 அதிகாரங்கள்லேருந்து கேட்கறத விட மற்ற திருக்குறளிலிருந்து அதிகமான இந்த தொடரை நிரப்புதல் கேட்குறாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரியான திருக்குறள் நான் சிலதை தொகுத்துருக்கேன். அதை எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டாலே என்னை பொறுத்தளவுக்கு அந்த திருக்குறளிலிருந்து 3லிருந்து 4 கேள்விகள் கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்மளால் 3 கேள்விகளுக்கு சரியான பதில் அளிக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திருக்குறள் எது அறம் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லுது. 35வது திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். அதாவது பிறர் மேன்மை கண்டு பொறாமை, பிறர் மேலே போகிறான் அப்படின்னு கண்டு நமக்கு வர்ற பொறாமை, புலன்கள் போகும் வழி செல்லும் ஆசை, அதாவது நம்ம கை கால் கண் உடம்பு இதையெல்லாம்
ஒரு ஆசையை நோக்கி நம்மளை செலுத்தும் அந்த ஆசை. இவை தடைபடும் போது வரும் கோபம், கோபத்தினால் பிறக்கும் தீய சொல் எனும் இந்நான்கையும் விளக்கி தொடர்ந்து செய்யப்படுவது அறம். இந்த நான்கும் இல்லாமல் நீ ஒரு விஷயத்தை செஞ்சீன்னா அதுதான் அறம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அழுக்காறுனா பொறாமை, அவானா ஆசை, வெகுளினா கோபம், இன்னா சொல்னா அதாவது ஏற்புடைய சொல்லை தவிர பிற சொற்கள் எல்லாமே இன்னா சொல், அதாவது விரும்பத்தகாத சொல், தீய சொல், அந்த மாதிரியான மீனிங். ஸோ அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அப்போ அறம்னா என்ன சொல்கிறாரு? 4 விஷயத்தை விட்டுரு. அந்த 4 விஷயத்தை விட்டுட்டினாலே நீ அறத்தோட தான் வாழ்கிறேன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்த திருக்குறள், எப்பொழுது இல்வாழ்க்கை துறவரத்தை விட சிறந்ததாக அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதற்கு ஒரு திருக்குறள் சொல்கிறாரு திருவள்ளுவர், ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. மற்றவரையும் அறநெறியில் செலுத்தணும், நாமளும் அறநெறி மறவாமல் அல்லது அறநெறி மீறாமல் ஒரு இல்வாழ்க்கையை மேற்கொண்டோம்னா அந்த இல்வாழ்க்கைங்கிறது துறவரம் மேற்கொண்டவருடைய வாழ்க்கையை விட மேன்மையானது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. மற்றவரை அறநெறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் மறவாத இல்வாழ்க்கையானது தவம் செய்பவரை விட மிகச்சிறந்த வல்லமை உடைய வாழ்க்கையாகும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஸோ துறவரத்தை விட நீ மேன்மையான இல்வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அறநெறியில் நீ வாழணும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் அறநெறியில் வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த திருக்குறள், யாருடைய வீட்டில் செல்வம் நிறைந்திருக்கும்னு சொல்கிறார். அறம்னா என்னன்னு சொல்கிறாரு. அடுத்தது துறவரத்தை விட மேன்மையான இல்வாழ்க்கை எதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது யார் வீட்டில் செல்வம் நிறைஞ்சிருக்குன்னு கேட்குறாரு. அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இல்லுன்னா வீடு, ஓகேங்களா? அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில் திருமகள், அதாவது செய்யாள், செய்யாள்னா திருமகள், அதாவது திருமகள்னா செல்வம். திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள். இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள சரியான முறையில் ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்கள அவங்க மனங்கோணாமல் அவங்கள ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களோட வீட்டில் செல்வம் நிறைந்திருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்தது எது அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. மனதை தீய வழியில் செல்லாமல் நேர் வழிப்படுத்துவது. மனசை தீய வழிக்குள்ளே கொண்டு போகாத, நேர் வழிப்படுத்து, அதுதான் அறிவுன்னு சொல்கிறார். அப்போ ஒருவனுடைய அறிவு, ஒருவன் அறிவுடையவனாக இருக்கிறான்னா அவன் தீய வழியில் செல்லாதவன் தான் அறிவுடையவன். ஓகேங்களா? எது அறிவுடைமை அப்படின்னா மண்ணுயிரின் துன்பத்தை தன்னுயிர் துன்பமாக கருதுவது. அறிவுடைமை அப்படின்னா இன்னொருத்தருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது நம்மளுடைய பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்கிறதா அறிவுடைமை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்தது எல்லா ஊரும் அவன் ஊரே, எல்லா நாடும் அவன் நாடே, அவன் யார்? ஒருத்தனுக்கு எந்த ஊரும் அவனோட ஊர் தான், எந்த நாடும் அவனோட நாடு தான். அப்படின்னா அவன் யாராக இருப்பான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அதாவது கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடு, எல்லா ஊரும் சொந்த ஊர் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டும் ஒருத்தன் சாகிற வரைக்கும் கற்றுக்காமல் இருக்கான்னா இதை நம்ம என்னென்னு நினைக்கிறது, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு திருவள்ளுவர் கேட்குறார். அப்போ யார் ஒருத்தனுக்கு எல்லா ஊரும் அவனோட ஊராக இருக்கும், எல்லா நாடும் அவனோட நாடாக இருக்குன்னா கற்றவனுக்கு தான். ஓகேங்களா? கற்றவனுக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு, அதைத்தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பண்புடையார் இடம் உள்ள செல்வம் எத்தகையது. பண்போடு ஒருத்தர் இருக்கான்னா அவங்ககிட்ட இருக்கிற செல்வம் எத்தகையதுன்னு கேட்குறாங்க. அனைவருக்கும் பயனளிக்கும் விதமாக உள்ள பழுத்த மரம். அது காய் மரம் இல்லை, எல்லாத்துக்கும் பயனளிக்கும். அந்த பழத்தை எல்லாரும் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் பழுத்து இருக்குது பழம். ஓகேங்களா? பழுத்த மரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பண்புடையவனுடைய செல்வம்.
அடுத்தது ஊரணியில் நிறைந்திருக்கும் நீர். ஊரணிங்கிறது என்ன? ஊர் மக்கள் குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய கிணறு. அதில் இருக்கிற நீர் அது போல தான் பண்புடையாருடைய செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவ பயன் நிறைந்த மரம் போன்றது எது? பண்புடையாருடைய செல்வம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்தது பண்பில்லாத கொடிய மனம் படைத்தவரின் செல்வம் எத்தகையது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. நல்ல பாலானது தான் வைக்கப்படும் பாத்திரத்தினால் நஞ்சாவது போன்றதுதான் மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்கும். அதாவது செல்வம் நல்லது தான், ஆனால் அதை ஒருத்தன் வச்சிருக்கான் இல்லையா, அவனுடைய தீய எண்ணத்தை போலவே அந்த செல்வமும் இன்னொருத்தனுக்கு கேடு தான் விளைவிக்கும். அதாவது பால் நல்லது தான், அதை ஊற்றி வைக்கிற பாத்திரத்தினால அந்த பாத்திரம் சுத்தம் இல்லாமல் போயிருக்கலாம், அல்லது அதில் கிருமிகள் இருக்கலாம், அதனால் அந்த பால் கெட்டு போகுது இல்லைங்களா. அந்த மாதிரி கேடு நினைக்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட இருக்கிற பணமும் கூட கேடாத்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறார். செல்வத்தின் இயல்பு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, செல்வத்திற்கு என்று தனி இயல்பு கிடையாது. செல்வத்துக்குன்னு தனியாலாம் இயல்பு கிடையாதப்பா. செல்வம் யாரிடம் உள்ளதோ அவருடைய இயல்பை பெறும் செல்வம். நல்லவங்கிட்ட இருந்ததுன்னா அது நல்ல செல்வம், கெட்டவங்கிட்ட இருந்ததுன்னா அது கெட்ட செல்வம். ஏன்னா கெட்டவன் கெட்டதை செய்வான், அந்த கெட்டதை செய்கிறதுக்கு அந்த செல்வத்தை பயன்படுத்துவான். அதனால் செல்வத்தின் சிறப்பு அல்லது செல்வத்தின் தனி இயல்பு என்று ஒன்று கிடையாது. அது யாரிடம் இருக்கிறதோ அதனுடைய இயல்பையே அது பெறும். அடுத்தது நல்லவர்களின் வறுமைக்கும் தீயவர்களின் செல்வத்திற்கும் உள்ள வேற்றுமை என்ன? அதாவது நல்லவர்கள்கிட்ட வறுமை இருக்குது, தீயவர்கள்கிட்ட செல்வம் இருக்குது. இந்த ரெண்டுக்கு என்ன வேற்றுமைன்னு கேட்குறாரு. இதற்கு ரொம்ப அருமையான கருத்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்லவர்கள்கிட்ட இருக்கிற வறுமை அவனை மட்டும்தான் கெடுக்கும், அல்லது அவனை மட்டும்தான் கஷ்டப்படுத்தும். அதுவே தீயவர்கள்கிட்ட இருக்கிற செல்வம் பல பேர்த்த கஷ்டப்படுத்தும். ஓகேங்களா? ஏன்னா அந்த பணத்தை பயன்படுத்தி அவன் மேலும் தீமையை தானே செய்ய போகிறான். அதுதான் அதற்கான மீனிங். அடுத்தது எதனை ஆராய வேண்டும்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னா, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும். இந்த நினைக்கப்படும்னா ஆராயப்படும். அப்படின்னா எதை ஆராயப்படும்னா, அவ்விய நெஞ்சத்தான், அதாவது பொறாமை கொண்ட மனத்தவனின் உயர்வும் அது இல்லாத நல்லவனின் தாழ்வும் பற்றி ஆராய்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவ்விய நெஞ்சத்தான்னா பொறாமையோடு இருக்கிறவன், அவனுடைய ஆக்கமும் அவனுடைய செல்வமும், செவ்வியான்னா அந்த பொறாமை இல்லாதவன், அதிலிருந்து செம்மையான மனமுடையவன், அவனுடைய கேடு அல்லது அவனுடைய தாழ்வும் பற்றி நினைக்கப்படும்னா ஆராயப்படும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஆராயறாரு திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது இறைவன் வேண்டாம் அப்படின்னு திருவள்ளுவர் ஏன் சொல்கிறாரு? திருவள்ளுவர் இறைவனே வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகையற்றியான். உலகை இயற்றியவன் இறைவன் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அப்படி உலகை இயற்றியான் பறந்து கெடுக. ஏன் பறந்து கெடணும்? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின். இறந்து தான் உயிர் வாழணும்னா என்னை ஏண்டா படைச்ச கடவுளே அப்படின்னு திருவள்ளுவர் கடவுளை பார்த்து கேட்குறாரு. உலகில் பலர் வாட சிலர் வாழும் ஏற்றதாழ்வு கொண்ட வாழ்க்கையை வாழ்வதே இறைவனின் விருப்பம் எனில் அத்தகைய இறைவனே வேண்டாம், அவன் கெட்டொழியட்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகையற்றியான். உலகை இயற்றிய இறைவன் கெட்டு போகட்டும், கெட்டு ஒழிட்டவன். ஏன் என்ன கீழையும் இன்னொருத்தனை மேலையும் இந்த மாதிரி ஏற்றதாழ்வோட உலகத்தை நீ படைக்கத்தான் விரும்பின அப்படின்னா நீ கெட்டு போடா அப்படின்னு சொல்றார். அடுத்தது மனிதனின் வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை எவைன்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னா, அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா அடுத்தவங்க மேலே இறக்கப்படுறது, வாய்மை, உண்மை பேசுறது, இனியவை கூறல், செய்நன்றி அறிதல். ஓகேங்களா? இப்போ மனிதனுக்கு இன்றியமையாதது அப்படின்னு அவர் எவ்வளவு சொல்கிறாருன்னா மொத்தமாக 6 விஷயங்கள் சொல்கிறாரு. அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, இனியவை கூறல், செய்நன்றி அறிதல். ஓகேங்களா? அடுத்தது தேவருக்கு இணையான மனிதன் அப்படின்னு திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுறாரு அப்படின்னு கேட்டால், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். மனைவியுடன் வாழும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். உங்களோட வீட்டுக்காரம்மா கூட நல்லா வாழுங்க, உங்களோட மனைவியை நல்லா பார்த்துக்குங்க, உங்களோட இல்லறத்து மேலே ஒரு அறத்தின் வழி நின்று அதை பின்பற்றுங்க.
நீங்கள் மனிதராக இல்லை, தேவராக பார்க்கப்படுவீங்க. அதாவது தேவர்னா மேன்மை பொருந்தியவருங்கிற மீனிங்கில் தான் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க தேவருங்கிற வார்த்தையை. அதனால் நீங்கள் தேவரில் ஒருவராக பார்க்கப்படுவீங்க அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்தது ஒழுக்கத்தின் விளைவு. ஒழுக்கத்தினால என்ன கிடைக்க போகுது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாருன்னா, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. நீ ஒழுக்கத்தோடு இருந்தீங்கன்னா உனக்கு மேன்மை கிடைக்குண்டா. அதுவே ஒழுக்கத்தோடு நீ இல்லை அப்படின்னா இது வரைக்கும் ஒருத்தன் எய்யாத பழி, அதாவது இது வரைக்கும் அவன் நினச்சே பார்த்துருக்க மாட்டான், கற்பனையே பண்ணியிருக்க மாட்டான், அந்த மாதிரி ஒரு பழி உனக்கு சேரும். ஒழுக்கத்தோடு இருந்தீங்கன்னா மேன்மை கிடைக்கும், ஒழுக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இது வரைக்கும் கிடைக்காத பழி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்தது ஒப்பில்லாத பாவி அப்படின்னு திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தா, அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்துவிடும். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்துவிடும். பொறாமை எனப்படும் ஒப்பில்லாத பாவி எவனிடம் இருக்கிறதோ அவனது செல்வம் அழிப்பதோடு அவனுடைய செல்வத்தை அழிப்பதோடு அவனையும் நரகத்தில் தள்ளிடும், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்து விடும். ஓகேங்களா, உய்த்து விடும், அதாவது உன்னை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது யாரால் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறாருன்னா, பண்புடையார் பட்டுண்டு உலகம். எவன் பண்போடு இருக்கானோ, எவனுடைய மனசு பண்பட்டு இருக்குதோ அவனால தான் இந்த உலகம் உயிர்த்து இருக்குது, இல்லைன்னா இந்த உலகம் எப்போவோ காணாமல் போயிருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கும் உலகம் உயிர்த்து இருக்குது, இன்றைக்கும் உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டுக்கிட்டே வருது அப்படின்னா இன்றும் பண்புடையோர் இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய சமுதாயத்தின் மீது ஒரு தவறான கண்ணோட்டத்தை செலுத்தி இந்த சமுதாயம் எந்த ஒரு பொதுநல கருத்தோடும் இயங்காமல் முழுக்க முழுக்க சுயநல கருத்தோடு தீய எண்ணங்களோடு தான் இருக்குது அப்படிங்கிறத திருவள்ளுவர் மறுக்கிறார். உலகம்னு ஒன்று இருந்தால் அந்த உலகத்தில் பண்புடையோர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பண்புடையோர்களுக்கான நிறையா பண்புகள் இருக்குது. அன்போடு இருக்கிறது, அறத்தோடு இருக்கிறது, இல்வாழ்க்கையில் சிறந்து விளங்குறது, அந்த பொதுநல தன்மையோடு இருக்கிறது, பொறையுடைமையோடு இருக்கிறது, இதெல்லாமே பண்புடையோருடைய பண்பு. ஓகேங்களா? அப்போ இத்தனை பண்புகளோட இன்னும் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களால தான் இந்த உலகம் உயிர்த்திருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்தது அமிழ்தம் கூட எப்பொழுது விருந்தாத ஒன்றாக மாறிவிடும்னு திருவள்ளுவர்கிட்ட கேட்டால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டாற்பாற்றன்று. அதாவது விருந்தினர் வாசலில் உட்காந்துருக்கான், நீ போய் தனியாக உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னா நீ சாப்பிட்றது அமிர்தமாக இருந்தாலும் கூட அது வேண்டாதது, விரும்பத்தகாத ஒன்றாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்தது ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு நிகரான ஒரு திருக்குறள் இருக்குது. அந்த திருக்குறள் என்னென்னா, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றக்கிடும். ஒருவன் தன்னுடைய செல்வத்தின் அளவறிந்து வாழ வேண்டும். அவ்வாறு வாழாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் பல வளங்கள் உண்மையிலேயே இல்லாமல் போகும். எனினும் பல வளங்களை கொண்டுள்ள ஒரு பொய்யான தோற்றம் இருக்கும். நாட்பட பொய்யான தோற்றமும் மறைந்து அழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறார். குறள், இந்த திருக்குறள் தான் நான் தொகுத்திருக்கேன். இது போக சில திருக்குறள்கள் இருக்குது. அதை 3வது வீடியோவாக நான் கண்டிப்பாக போடுவேன். ஆனால் அதற்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ திருக்குறளில் நம்ம இது வரைக்கும் படித்தது போதும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ இதையாவது நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதற்கப்புறம் அடுத்தது அறநூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய பிற செய்திகள், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போடுறோம். இதெல்லாம் இன்னும் தொகுக்கப்படலை, கண்டிப்பாக தொகுக்கப்படும். உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூஸாக வரும்.